மேடம் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், நீங்கள் யார் என்ன எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்கன்றதை பற்றி Hello everyone, நான் மிருதுலா முரளி. நாகராஜ சோழன் MA கதாநாயகியை நடிச்சிருக்கீங்க. ஐம் பேசிக்லி மலையாளி ஆர்டிஸ்ட். மலையாளத்தில் படம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபார்ச்சுனேட்லி அண்ட் ஆக்சிடென்ட்டில் இந்த படம் கிடைச்சிது, இந்த வாய்ப்பு. ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் ஆல் த லெஜெண்ட்ஸ் இன் த இண்டஸ்ட்ரி. யார் மூலமாக இந்த படத்தில் வாய்ப்பு கிடைச்சிச்சு? அந்த ஆக்சிடென்ட் யார் மூலமாக ஏற்படும்? அது வந்து ஒரு மலையாளம் டிரெக்டர் மூலியமாக. அண்ட் ஐ நோ மணிவண்ணன் சார் இதுக்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரி இந்த ரோல் கிடைச்சி. மலையாளத்தில் எத்தனை படம் பண்ணியிருக்கீங்க? I've done only 3 movies in Malayalam. நான் படிச்சுட்டு இருந்தது. ஸோ இன் பிட்வீன் when I get very good opportunities from really good banners and directors, நான் படம் பண்ணிட்டீங்க. ஏன்னா நான் பண்ணுற படம் வந்து ஃபர்ஸ்ட் வாஸ் வித் மோகன்லால் சார், செகண்ட் மூவி வாஸ் வித் லால்ஜோ சாரோட டிரெக்ஷன், தேர்ட் மூவி அகெயின் வந்து மனு ஒரு ஷாஜி சாரோட அசோசியேட் மூவி. இட் வாஸ் அ ஃபென்டபிளஸ் ஸ்கிரிப்ட். அந்த மாதிரி செலக்டிவாக பண்ணிட்டு இருந்தது. சரி மேடம், மலையாள திரையுலகத்துக்கும் தமிழ் திரையுலகத்துக்கும் எப்படி நீங்கள் ஒப்பிடுறீங்க? எப்படி இருக்கு டிஃப்ரென்ஸ்? எப்படி இருக்கு? பேசிக்லி வந்து எல்லாரும் படம் மேக் பண்ணுறாங்க அண்ட் ஆஸ் ஆக்டர்ஸ் நாங்கள் எல்லாம் ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்லி மலையாளத்தில் இருந்தாலும் தமிழில் இருந்தாலும் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஐ ஆக்ட். அதில் எனக்கு அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. லாங்குவேஜ் தான் பெரிய டிஃப்ரென்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஐ டோன்ட் நோ. மலையாளத்தில் 3 படம் நடிச்சிருந்தீங்க. அதில் வெட்டரன் டைரக்டர் அண்ட் ஆக்டர்ஸோட தான் நடிச்சிருக்கீங்க. தமிழ்லேயே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து ஒரு வெட்டரன் ஆக்டர் அண்ட் டைரக்டர் நடிச்சிருக்கீங்க. அவங்களோட அனுபவம் எப்படி இருக்கு? சத்யராஜ் சாரோட மணிவண்ணன் சாரோட நடிக்கும்போது எப்படி இருந்துச்சு? இட் வாஸ் ரியலி கிரேட். ஏன்னா மணிவண்ணன் சாரோட 50th டிரெக்டோரியல் வெஞ்சர், சத்யராஜ் சாரோட 200th மூவி. ஸோ எல்லாரும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற படம் அமைதி படையோட சீக்வல். ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது இந்த படத்தில். ஸோ என்னோட முதல் படமே இவ்வளோ பெரிய டீம் கூட, இவ்வளோ பெரிய ஆக்டர் கூட, சீமன் சார் எல்லாரும் பெரிய வெரி வெரி ரினவுண்ட் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க எல்லாம் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஐ எம் ஸோ பிளெஸ்ட். ஐ எம் வெரி ஹாப்பி. யா, சீமன் வந்து ஒரு இயக்குனர், நடிகர், அப்புறமா வந்து ஒரு தமிழ் போராளி. உங்ககிட்ட எப்படி நடந்துக்கினாரு? How did he behave with you? உங்களுக்கு எப்படி போச்சு அவரோட? He was a human being off set and he was an actor before the camera. So that's how he was to me. இல்லாம அவங்க ஒரு போராளி, அவங்க ஒரு இது அதெல்லாம் எனக்கு தெரியாது. He was very very ரொம்ப என்ன வெரி வெரி ஹி வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. இன் பிட்வீன் என்னோட அம்மாவுக்கு உடம்பெல்லாம் சரியாக வரல. ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டே ஐ வாஸ் மீட்டிங் சீமன் சார். ஐ ஹேட் காம்பினேஷன் சீன்ஸ் வித் ஹிம். ஸோ மை மாம் வாஸ் நாட் ஏபிள் டு கம் வித் மீ. ஸோ ஹி வாஸ் லைக் வை ஆர் யூ நாட் டேக்கிங் கேர் ஆஃப் ஹர், வை கான்ட் யூ சென்ட் ஹர் பேக் ஹோம், அப்படி இப்படின்னு எல்லாம். லைக் ஐ மீட்டிங் ஹிம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் ஹி வாஸ் ஸோ கன்சிடரேட், ஹி வாஸ் ஸோ கேரிங் அண்ட் ஹி வாஸ் ரியலி நைஸ் டு ஒர்க் வித். இந்த படத்துல வந்து 3 கதாநாயகிகள், அதுல நீங்க ஒருத்தர். எப்படி நீங்க உங்க 3 பேருக்குள்ள பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க? உங்களுக்குள்ள எப்படி இருந்துச்சு ரிலேஷன்ஷிப்? பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன, எனக்கு கொடுத்த சீக்வன்சஸ், எனக்கு இருக்கிற கேரக்டர், ஐ ட்ரை அண்ட் டூ மை லெவல் பெஸ்ட். அதான் that is my work in the movie. And besides that எனக்கு வந்து கோமல் and Varsha the other 2 female characters. So it was nice working with her because எனக்கு மோஸ்ட்லி எனக்கு வர்ஷா கூட தான் இருந்தது பிகாஸ் ஷீ பிளேஸ் மை அத்தை ரோல். அண்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, வெரி வெரி ராவிஷிங், வெரி வெரி நாட்டி, வெரி வெரி ஆசம் அத்தை ஒன் குட் எவர் விஷ் ஃபார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க பண்ணியிருக்கீங்க. அந்த பாட்டி மாதிரி இருக்கிற அத்தை எல்லாம் கிடையாது. ஸோ அண்ட் கோமல் சர்மா வந்து ஒரு டீச்சர் கேரக்டர். ஷீ on screen ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆஃப் ஸ்க்ரீன் வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஷி இஸ். ஸோ ஒர்க்கிங் வித் போத் ஆஃப் தேம் இட் வாஸ் ரியலி நைஸ். அவங்க எனக்கு ஐ ஹாவ் அ வெரி குட் பாண்டிங் வித் போத் ஆஃப் தேம். இந்த படத்தில் உங்களோட கதாபாத்திரம், தட் இஸ் யுவர் கேரக்டர், என்னவா இருக்குங்க? இந்த கேரக்டர் வந்து வெரி வெரி சிம்பிள் அண்ட் இன்னசென்ட் கேரக்டர். பேரே செம்பகவல்லி. அப்போ தெரியும் ஒரு பக்கா கிராமத்து பொண்ணு, வெரி இன்னசென்ட். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் சிஎம்மோட மருமகளாக சிட்டிக்குள்ளே வருவீங்க. ஸோ ஷீல் பி அஸ்டானிஷ் டு சி லைக் வாட் ஹேப்பன்ஸ் அரவுண்ட். ஏன்னா அந்த பொலிட்டிக்கல் லைஃப் எதுவுமே அவளுக்கு தெரியாது. ஆனால் வெரி ஒரு இன்னசென்டான வேலை, அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கும், அந்த ஒரு மாடர்னாக ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அது வந்து ஒரு பேசிக் நேச்சர் ஆஃப் த கேரக்டர். அது இல்லாமல் படத்தில் நிறைய க்ரூஷியல் சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். இந்த படம் வந்து நிறைய காட்டில் தான் ஃபாரஸ்ட் ஏரியாவில் நிறைய எடுத்துருக்கிறது. ஆமாம், உங்களுக்கு அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எதுனா இருந்துச்சு? இருந்தது. ஆனால் டிஃப்ரெண்ட் சைட்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் நீங்கள்
பார்ப்பீங்க. ஒன்று வந்து அந்த ஒரு ட்ரைபல் குரூப்போட ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது. இன்னொன்று வந்து என்னோடையும் ரகு பண்ணுற கேரக்டரோடையும் லவ் ட்ராக்ஸ் போகிற அந்த ஒரு சீக்வன்ஸும் இருக்குது. ஸோ எனக்கு இருக்கிற அந்த ஃபாரஸ்ட் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் சைட் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஐ ஷுட் சே. வெரி வெரி அந்த சினிக் பியூட்டி எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தி அதர் சைட் இஸ் லைக் கொஞ்சம் வெரி ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். ஆனால் பியூட்டிஃபுல் லொக்கேஷன். நாங்கள் கோயம்புத்தூர் பாலக்காடு எல்லாம் ஷூட் பண்ணியிருந்தேன். இட் வாஸ் ரியலி நைஸ். அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அங்கே இங்கெல்லாம் போர்டு பார்ப்பீங்க. நாங்கள் இந்த டைமில் யானை வருவீங்க, இந்த டைமில் புலியெல்லாம் வருவீங்க, ஸோ பி கேர்ஃபுல்னெல்லாம். சாரி. பட் எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஈவினிங் 5 எல்லாம் ஆகும்போதே அங்கே எல்லாம் ரொம்ப டார்க் ஆகிடும். அப்போவே நாங்கள் எல்லாம் பேக்கப் பண்ணி போவீங்க. அந்த யானைக்கும் புலிக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் கொடுக்கல. இந்த படத்துல வந்து திருமணத்துக்கு முன்னால வந்து நீங்க ஒரு கிராமத்துல வாழ்றீங்க, திருமணத்துக்கு அப்புறம் ஒரு சிஎம் ஓட மருமகளா போறீங்க. இந்த ரெண்டு இடத்துலயும் உங்களோட காஸ்டியூம்ஸ் என்ன மாதிரி காஸ்டியூம்ஸ்? Basically, Manivannan sir had a perfect view as to what he wants this character to be. எப்படி இருக்கணும், எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அவங்களுக்கு ஒரு இது இருந்தது. ஆனால் as my contribution to this character வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் இருக்கிற அந்த ஒரு அட்டே டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் நான் பார்த்துட்டீங்க. அண்ட் அது வந்து வெரி ஒரு ரொம்ப கான்ஷியஸாக பண்ணது கிடையாது. அப்படியே ஆயிட்டிங்க. அப்படி பிஃபோர் வெட்டிங் வந்து ஹாஃப் சாரி, இரட்டை ஜடை அந்த மாதிரிலாம் எப்போவும் பார்க்குற அந்த வில்லேஜ் பொண்ணு மாதிரி. ஆஃப்டர் வெட்டிங் வந்து சாரி, சல்வாஸ் அண்ட் கொஞ்சம் ஷார்ட் ஹேர், அந்த மாடர்னாக ட்ரை பண்ணுற அந்த வில்லேஜ் பொண்ணு மாதிரி இருக்கும். தட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் தட் ஐ ஹவ் கிவன் டு திஸ் கேரக்டர் அட்டையர் வைஸ். இந்த படத்துல வந்து மணிவண்ணன் சார் இயக்குனர் இருக்காரு. அவரோட பையன் வந்து ரகு மணிவண்ணன் நடிச்சிருக்காரு. அவரோட பேரை தான் நீங்க இதுல பண்ணீங்களா? ஆமா. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இட் வாஸ் நைஸ். ரகு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கேரக்டர். மணிவண்ணன் சாரோட பையன். ஸோ ஹீ நோஸ் வாட் ஹஸ் டேட் வான்ஸ். டிரெக்டர் இல்லாமல் கூட ஒரு அப்பாவுக்கு எதெல்லாம் பிடிக்காதுன்னு அவங்களுக்கு ரொம்ப தெரியும். ஸோ ஹீ ஹெல்ப்ஸ் மீ அ லாட் வென் வி டூ அ சீன். இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் ஹீ ஹெல்ப்ஸ் மீ வித் த லாங்குவேஜ் அ லாட். எனக்கு அந்த தமிழ் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு, அந்த மீனிங் ரொம்ப நல்லா சொல்லி கொடுக்கறதுக்கு. ஐ ஷுட் ஆல்சோ சே த அசோசியேட் டிரெக்டர்ஸ் ஜெகன்ஜி அண்ட் சண்முகம்ஜி எல்லாம் அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டீங்க. only with their help I've done like whatever you are seeing like you watch on screen எல்லாமே அவங்க கொடுத்த அந்த ஹெல்ப்னால தான். சரி மேடம், இந்த படத்துல உங்களுக்கு கிளாமரான காஸ்டியூம்ஸ் எல்லாம் உண்டா? See, the glamour ஒரு டேர்மே ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இன்டர்பிரிட்டேஷன். லைக் இஃப் யூ ஃபீல் த ஸ்கின் ரிவீலிங் அந்த மாதிரினா அந்த மாதிரி கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாஃப் சாரி. இல்லை, இந்த கேரக்டரே வந்து ரொம்ப அருமையான கேரக்டர். யூ வில் லவ் த கேரக்டர், நாட் த பாடி ஆர் தி காஸ்டியூம்ஸ். சரி மேடம், உங்களுக்கும் கதாநாயகனுக்கும் லிப் லாக் சீன்ஸ் என்ன இருந்திருக்கா? நோ, திஸ் இஸ் அ மணிவண்ணன் மூவி. அவங்க வந்து ரொம்ப எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் ஓரியன்டாக பண்ணுற படம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. சரி மேடம், இந்த படத்தில் வந்து நீங்கள் நடிக்க வந்திருக்கீங்க, மலையாள படத்துலேயும் வந்திருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் திரையுலகத்துக்கு வரதுனால நீங்கள் யாரும் உங்களோட மென்டராக எதிர்பார்த்துருக்கீங்க, யாரும் உங்களோட இன்ஸ்பிரேஷனாக வச்சுருக்கீங்க மேடம்? எல்லா ஆக்டர்ஸ்லும் லைக் தேர் ஆர் மெனி பாசிட்டிவ் சைட்ஸ். அது எல்லாத்துமே சேர்ந்து ஐ டேக் தேட் அஸ் மை இன்ஸ்பிரேஷனல். என்ன சொல்கிறது, அதுதான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக நான் எடுத்துக்கிட்டீங்க. இல்லாத ஒரு ஆக்டர் இல்லைன்னா அவர் பண்ணுற ஒரு கேரக்டர் அந்த மாதிரி கிடையாது. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு பாசிட்டிவ் சைட்ஸ் இருக்குது. அதுதான் என்னோட இன்ஸ்பிரேஷன். உங்களை கவர்ந்த நடிகர் நடிகை யார் இது வரைக்கும்? கவர்ந்த மீன்ஸ் யாரு உங்களை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ண நடிகை, ரொம்ப பிடிச்ச நடிகை? நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் பேசிக்லி நான் வந்து ஒரு ஆக்டரை பிடிக்கிறத விட அவங்க செய்கிற கேரக்டர்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். அவங்க இப்போ ஒரு ஆக்டரை எடுத்துன்னா நான் அவங்க ஒவ்வொரு சினிமாவிலும் ஒவ்வொரு டைப்பான கேரக்டர்ஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறது லைக் ஆஸ் அன் ஆக்டர் ஆஸ் அ ஹோல். ஏன்னா ஒரு ஆக்டர் பண்ணுற எல்லா கேரக்டர்ஸும் எனக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் அவங்க செஞ்ச ஒவ்வொரு கேரக்டர்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இஃப் கமல்ஹாசன் சார் டிட் ஒன் கேரக்டர் ஐ லைக் தட். இஃப் ரஜினி சார் டிட் another கேரக்டர் ஐ லைக் தட். ஆஸ் லைக் ஐ லைக் ரஜினி சார், ஐ லைக் கமல்ஹாசன் சார். அந்த மாதிரி கிடையாது. அவங்க செஞ்ச கேரக்டர்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். ஷூட்டிங் இல்லாத போது வீட்ல நீங்க எப்படி பொழுது போக்குவீங்க? வீட்ல இருக்கீங்களா, வெளியில எங்கயா போவீங்களா, எந்த மாதிரி? I'll do everything. I hang out with my friends. நான் அம்மா அப்பா ஃபேமிலி கூட வெளியே போவீங்க. we go for trips and all.
பேசிக்கலி ஒவ்வொரு பொண்ணும் செய்கிறது தான். டிவி பார்ப்பீங்க, ஆன்லைன் போவீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போங்க, அவ்வளோதான். நத்திங் ஸ்பெஷல். அண்ட் ஐ எம் அ காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ காலேஜ் இருக்கும் அந்த மாதிரியெல்லாம். ஐ ஹாவ் காலேஜ். நான் சென்னை எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ்லாம் படிச்சுட்டு இருக்கு. ஸோ ஐ ஹாவ் காலேஜ். யூ நோ த காலேஜ் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். ஸோ சரி மேடம், இப்போ உங்களுக்கு காதல் வலையில எப்பயா விழுந்திருக்கீங்களா? அப்படின்னா லவ் லைஃப்ல I'm always in life. I look good enough, I feel. நிறைய பேரெல்லாம் பிடிச்சிருக்குன்னு எல்லாம் சொல்லியிருக்கு. I think I'm beautiful enough for that. And then எப்பவும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கு. லவ் இஸ் அ வெரி ஐ திங்க் ரொம்ப நேட்டிவாக இருக்கிற ஒரு ஃபீலிங், எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஸோ லவ் இஸ் அ யூனிவர்சல் ஃபீலிங் அண்ட் I think everyone has love in their life. அம்மா அப்பா கூட, தம்பி கூட, ஒரு பெட் கூட எல்லாம் எல்லாரும் இருக்கும். Love is a feeling that one should always experience. Yeah. Apart from family எல்லாமே யார் மேல லவ் காதல் அப்படினு இதெல்லாம் இருக்கா உங்களுக்கு? அந்த மாதிரி இருக்கா? No, not yet. Let's see. அடுத்தபடியா உங்க கைவசம் என்னென்ன படம் இருக்கு? தமிழ், மலையாளம், மற்ற லாங்குவேஜ்ல என்ன படம் இருக்கு? என்னென்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க? மலையாளத்தில் தான் நெக்ஸ்ட் படம் பண்ண லைக் டிஸ்கஷன், நெக்ஸ்ட் மூவி உடனே சைன் பண்ணுவீங்க. தமிழ் 3 movies are on talks. Let's see, I'll be signing one very soon. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். இது வரைக்கும் என்னோட இந்த செய்திகள் எல்லாம் பார்த்து லைக் வாட் எவர் ஐ டாக்ட் எல்லாமே பார்த்து உங்களுக்கு எல்லா ஒற்றன் செய்தி வியூவர்ஸுக்கும் என்னோட நன்றி. எல்லோரும் போய் படம் பாருங்கள். டூ லெட் அஸ் நோ யுவர் ரிவ்யூஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் ப்ளீஸ் bless us all. Thank you so much.